என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னை சூறையாட வந்த சூரனே நாவல் பகுதி 12. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். பிறைசூடன் அவனது அறையை நோக்கி நடக்கும் போது அவனோடு உமாபதி, சேனாபதி, பசுபதியும் வந்தனர். எங்க ரூம் உங்க ரூம் பக்கத்துல தான் இருக்கு, உமாபதி கூற, ஓ அப்படியா என்றவன் அவர்களோடு மாடி ஏறினான். சேனாபதி, பசுபதி இருவரும் முதலில் வந்த இரு அறைகளுக்குள் குட் நைட் கூறி சென்றுவிட இப்போது பிறைசூடனும் உமாபதியும் எஞ்சினர். முதலில் பிறைசூடன் அறைதான் வந்தது. குட் நைட் சார் என்று கூறிவிட்டு உமாபதி நகர, உமாபதி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறி தடுத்தான் பிறைசூடன். நின்றுவிட்ட உமாபதி மெல்ல தலையை திருப்பி பிறைசூடனை பார்த்தான். என்ன சார், இன்னும் விசாரணை முடியலையா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அவ்வளவுதான். சிரித்தவன், ஏன் சார் சுத்தி வளர்க்கிறீங்க? உங்களுக்கு என் மேல ஏதோ டவுட் இருக்கு. டவுட்னு சொன்னா உங்களை மாதிரி நான் சுத்தி வளர்க்க விரும்பல, நேரடியாவே சொல்லிடுறேன். நான் தான் ரத்னாவை கொலை பண்ணி இருப்பேனோன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம். எனக்கும் ரத்னாவுக்கு இடையில ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம். அந்த கோபத்துல நான் ரத்னாவை கொலை செஞ்சிருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சந்தேகப்பட்டா கண்டிப்பா நான் உங்களை தப்பு சொல்ல மாட்டேன். அது உங்க வேலை. நீங்க சந்தேகப்பட்டாதான் குற்றவாளிய உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லி எல்லாரையும் தள்ளி வச்சுட்டா கடைசி வரைக்கும் குற்றவாளி சேஃபா தலைமறைவிலேயே இருந்துடுவான். பரவாயில்ல, நீங்க ரொம்ப நல்லாவே யோசிக்கிறீங்க, பிராக்டிக்கலாவே இருக்கீங்க. சொல்லுங்க, உங்க ரூம்ல உட்காந்து பேசலாமா இல்ல என்னுடைய ரூமுக்கு போயிடலாமா? உங்க ரூமுக்கு போலாம் உமாபதி. ஓகே சார், வாங்க. இருவரும் உமாபதி அறைக்கு வந்து படுக்கையில் வசதியாக அமர்ந்து கொண்டனர். கேளுங்க பிறைசூடன், உமாபதி உங்களுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. அதுல நீங்க ரத்னாவை தேர்வு செய்ய குறிப்பா ஏதாவது காரணம் இருக்கா? ஆம் என்று தலையசைத்தவன், உண்மையை சொல்லணும்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே வைராவை தான் ரொம்ப பிடிக்கும். அவளுடைய அந்த வைர கண்கள், அது மேல எனக்கு ஒரு தீராத காதல். அந்த கண்களை நேசிச்சேன்னா அவளையும் நேசிச்சேன். அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் ரத்னாவை தேர்வு செய்ய வேண்டியதா இருந்தது. அதுக்கு முழுக்க முழுக்க வைரா மட்டும்தான் காரணம். பேச்சை நிறுத்திவிட்டு பிறைசூடனை பார்த்தவன், நான் சொல்லாமலே வைரா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. குடும்ப மானத்தை வாங்கிட்டா சார். நல்லாதான் இருந்தா. ஆனா எப்போ சென்னைக்கு போயிட்டு திரும்பி வந்தாளோ அப்போ அவ தடமாறி போயிட்டா. படிப்ப பாதியிலேயே நிப்பாட்டிட்டு வந்துட்டா. ஏன்னு கேட்டதுக்கு எந்த பதிலும் இல்ல. சரி, இப்ப சின்ன பொண்ணா இருக்காளே, 1-2 வருஷம் கழிச்சு அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு மேல படிக்க வைக்கலான்னு நான் நினைச்சேன். ஆனா 2 மாசம் கூட தாண்டல, அவளுடைய உண்மையான முகம் வெளியே வந்துடுச்சு. அன்னைக்கு அவளை வெறுத்ததுதான். இன்னைக்கும் அவளை என்னால மன்னிக்க முடியல. அவ தன்னை திருத்திக்க இப்பவும் தயாராகாத போது என்னால எப்படி அவளை மன்னிக்க முடியும்? என்ன உமாபதி இது? அவளை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்கீங்க, அதுவும் சின்ன வயசுல இருந்தே அவதான் மனைவியா வரணும்னு நினைச்சிருக்கீங்க. அப்படி இருந்தும் நீங்க ஏன் அவளை திருத்த முயற்சி பண்ணல? ஏன் கூப்பிட்டு பேசல? நான் கூப்பிட்டு பேசி இருக்க மாட்டேன்னு உங்களுக்கு தோணுதா? அவ நாசமா போறத பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? கூப்பிட்டு பேசினேன். இந்த பழக்கத்தை என்னால மாத்திக்க முடியாது, நான் இதுக்கு அடிமை ஆயிட்டேன்னு சொன்னா. சரி, உன்னை திருத்திக்க நான் உனக்கு உதவி செய்யறேன், முதல்ல நம்ம கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னாங்க? ஆவலாய் கேட்டான். நான் உங்களுக்கு ஏத்தவை இல்லாதான், என்னை விட்டுடுங்க, நான் இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன், என்னை திருத்த உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டா. என்ன பண்ண முடியும்? விட்டுட்டேன். நம்ப முடியலையே. இந்த அளவு அவங்களை நேசிச்ச நீங்க இந்த பழக்கத்தை என்னால மாத்திக்க முடியாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவங்கள அப்படியே விட்டுட்டேன்னு சொன்னா என்னால நம்ப முடியாது. எனக்கு ஏத்தவை இல்லைன்னு அவளே சொல்லும் போது என்னால எப்படி அவளை ஏத்துக்க முடியும்? இல்ல உமாபதி, நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட எதையாவது மறைக்கணும்? நான் எதையும் மறைக்கல, நீங்க எதையோ மறைக்கிறீங்க. நான் சுத்தி விளக்காமலே பேசுறேன். எனக்கு உங்க மேல மட்டும் இல்ல, வைரா மேலையும் சந்தேகம் இருக்கு. வைரா தான் ரத்னாவை கொலை பண்ணி இருப்பான்னு நான் சந்தேகப்படுறேன். நோ, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க என்ன வேணும்னா சந்தேகப்படலாம், ஆனா வைராவை நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்ல. வைரா ஒரு நாளும் ரத்னாவை கொலை பண்ண மாட்டா. அவளை ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் வைரா பாத்துக்கிட்டா. அது எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரியும். நீங்க அப்படி சொல்லலாம், ஆனா எனக்கு வைரா மேலதான் சந்தேகமா இருக்கு. எதுக்காக நீங்க வைரா மேல சந்தேகப்படணும்? உங்களை அடையறதுக்காக
ரத்னாவை தீர்த்து கட்டி இருக்கலாமே. நோ, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இருக்கல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அதுதான் எப்படின்னு கேட்டேன். அத பத்தி எல்லாம் என்னால சொல்ல முடியாது, ஆனா எனக்கு அது தெரியும். நீங்க இப்படி பேசினா நான் வைராவை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். நோ சார், நீங்க வைராவை அரெஸ்ட் பண்ண கூடாது. வைராவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல, எனக்கு அப்படி தோணல சார். அத பத்தி உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது. நீங்க சொல்லிதான் ஆகணும், வேற வழியே இல்ல சார். நான் அந்த விஷயத்தை இதுவரைக்கும் யார்கிட்டயும் சொன்னதில்ல. உங்ககிட்டயும் என்னால சொல்ல முடியாது. வைரா குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒரு பொண்ணுன்னு மட்டும்தான் இந்த ஊருக்கும் எங்க வீட்டுக்கும் தெரியும். அதுக்கும் கீழே அவளை தரம் தாழ்த்த நான் விரும்பல. உண்மை எனக்கு தெரியாத வரைக்கும் நான் வைராவை சந்தேகப்பட்டுதான் ஆகணும். வைராவை அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்தா நான் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், வேற வழி இல்ல. நாளைக்கே வைராவை அரெஸ்ட் பண்ணணும்ன்ற ஒரு முடிவுல நான் இருக்கேன். நோ சார், வைராவுக்கு என் மேல எந்த ஆசையும் கிடையாது. ரத்னாவை கொலை பண்ணிட்டு என்ன அடைய வேண்டிய அவசியம் வைராவுக்கு இல்ல. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க சொல்ற இந்த விஷயம் கேஸுக்கு தேவைப்படாத ஒரு விஷயமா இருந்தா கண்டிப்பா என்ன தாண்டி வெளியே போகாது. அந்த நம்பிக்கையில நீங்க என்கிட்ட சொல்லலாம் சார். உங்களேன்னு இல்ல, என்னால இந்த விஷயத்துல யாரையுமே நம்ப முடியாது. உங்க விசாரணைக்கோ உங்க கேஸுக்கோ வைராவுடைய இந்த விஷயம் எந்த விதத்திலையும் யூஸ் ஆகாது. அப்படின்னா அது என்ன தாண்டி வெளியே போகாது, நீங்க தைரியமா சொல்லலாம். உங்களை நம்பலாமா சார்? கண்டிப்பா நீங்க தைரியமா என்கிட்ட சொல்லலாம். நான் வைராவை கூப்பிட்டு வச்சு பேசும்போது நான் உங்களுக்கு ஏத்தவை இல்லைன்னு சொன்னா ஏன்னு கேட்டேன். நான் முழுசா என்ன இழந்து நிக்கிறேன்னு சொன்னா ஓங்கி ஒரு அறவிட்டேன். கீழே விழுந்துட்டா. கோபத்துல அவளை பிடிச்சு தூக்கி நிறுத்தி யாரு என்னன்னு கேட்டேன். சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. நீ யாருன்னு சொல்லு, நான் அவன்கிட்ட பேசுறேன், அவனுக்கே உன்னை கட்டி வச்சிடுறேன் அப்படி கூட சொன்னேன். சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா. அது நடக்காதுன்னு சொன்னா. சரி, நடக்க வேண்டாம். இந்த விஷயத்த நான் வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பெரியவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ உன்னை திருத்திக்க அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு அவ சொன்ன அந்த விஷயம் என் இதயத்தை சுக்கு நூறாக்கிடுச்சு. அப்படி என்ன சொன்னாங்க? என்னை இழந்துட்டேன்னு சொல்லும் போது யாரு என்னன்னு நீங்க கேட்டீங்களே, ஒருத்தனா இருந்தாதான பேரை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா. பிறைசூடன் இதயத்தில் ஈட்டி பாய்ந்தது போல் உணர்ந்தான். அவளை எந்த அளவு கேவலப்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவு கேவலப்படுத்தி கொண்டு தன்னை மனதில் சுமப்பவள் மீது அவனுக்கு காதல் அல்ல, தீராத கோபம்தான் உருவானது. இந்த அளவு அவள் ஏன் அவளை கேவலப்படுத்தி கொண்டு தன்னையும் தண்டித்து அவளும் தண்டனையை அனுபவிக்க வேண்டும்? அதற்கு என்ன அவசியம் வந்தது? பற்களை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவன் உமாவதியை பார்த்தான். இதுக்கு மேல நான் அவளை எப்படி சார் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆனாலும் சொன்னேன், சரி அது ஒரு விபத்தா இருக்கலாம், நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு இருந்திருந்தா நான் இந்த எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லி இருக்க மாட்டேனேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு அங்கிருந்து போயிட்டா. இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்னு நீங்களே சொல்லுங்க. அதையும் தாண்டி என்னுடைய 2 அத்தைங்களும் என்கிட்ட வந்து ஏன் பொண்ணை கட்டிக்கன்னு சொல்லி சொல்லும் போது அமைதியா ஒரு ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்த என்னுடைய பெரிய அத்தையுடைய பொண்ணான ரத்னாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணது தப்பா சார்? பிறைசூடன் பேசவில்லை. இங்க பாருங்க சார், வைராவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க வேணும்னா என்ன சந்தேகப்படுங்க, அந்த வழியாவும் நீங்க விசாரணையை நடத்துங்க. நான் குற்றவாளி இல்லைன்னு உங்களுக்கே ஒரு நாள் புரியும். ஆனா நீங்க வைராவை சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவ சொன்ன மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை அவ மனசுல இருந்திருந்தா இந்த எந்த விஷயத்தையும் அவ என்கிட்ட சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே சார். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேசாம இருந்திருக்கலாமே. இதுக்கு மேலே நீங்க வைராவை அரெஸ்ட் பண்ணதான் போறீங்கன்னா அது உங்க விருப்பம், என்னால தடுக்க முடியாது. எழுந்து கொண்ட பிறைசூடன் ஓகே குட் நைட் என்று கூறிவிட்டு அவனது அறையில் இருந்து வெளியே சென்றான். அறைக்கு வந்த பிறைசூடன் மனம் கொந்தளித்துக் கொண்டே இருந்தது. நீண்ட 6 வருடங்கள் ஒரு தப்பான பெண் போன்று தன்னை காட்டிக்கொண்டு வைரா வாழ்ந்த இந்த வாழ்க்கை இது யாருக்காக? ஒன்று தன்னிடம் வந்து சேர்ந்திருக்க வேண்டும், அல்லது அவளை உயிராக நேசித்த உமாபதியை மணந்து அவனது மனைவியாக வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி அவள் செய்திருந்தால் கூட அவளை மன்னித்திருப்பான். ஆனால் இது யாருக்கும் கிடைக்காமல் அவள் தன்னையே தண்டித்து வாழ்ந்த இந்த வாழ்க்கை இது யாருக்காக? அவளை கடித்து தின்றுவிடும் அளவு கோபம் அவனுக்கு.
அறைக்குள் நீண்ட நேரம் குறுக்கும் நெடுக்கும் நடந்தும் அவன் விழிகளை உறக்கம் தழுவ மறுத்தது. கோபமாக வந்தவன் ஜன்னலை திறந்தான். அது அந்த அழகான பங்களா மொட்டை மாடியில் நிற்கும் அந்த பெண் அது வைரா அல்லவா? அவனுக்கு முதுகை காட்டிதான் நிற்கிறாள். ஆனாலும் அவள் நிழலை பார்த்தால் கூட அவன் அறிவான் அது வைராவேதான். எதை பற்றியும் யோசியாது ஜன்னலை சாத்திவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தவன் மாடி இறங்கி கீழே வந்தான். வேலைக்கார அம்மா முன் வாசலை சாத்துவதை கண்டு, ஒரு நிமிஷம்மா, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, நான் என் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று கூற, சரி தம்பி, நீங்க போயிட்டு வந்துடுங்க, நான் இப்ப தூங்க மாட்டேன். அந்த பெண்மணி கூற, தேங்க்ஸ்மா என்றவன் வெளியே சென்றான். மொட்டை மாடியில் நிற்கும் வைரா விண்ணில் கண் சிமிட்டி நிற்கும் விண்மீன்களையும் அவளுக்கு துணையாக வந்து நிற்கும் நிலவையும் அவளை உரசி செல்லும் தென்றலையும் ரசிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். 6 வருடங்கள் பிறைசூடன் கண்ணில் சிக்காமல் வாழும்போது இல்லாத ஒரு தவிப்பு இப்போது அவளுக்கு. அவள் எதிர்பாராத ஒரு பதவியோடு அவள் முன் வந்து நிற்கும் பிறைசூடனை அவள் ஏற்க தயாரானாலும் அவன் ஏற்பானா என்ன? தன்னை தேடி கண்டுபிடித்தால் அது சேர்ந்து வாழ அல்ல, தன்னை வேட்டையாட என்று அல்லவா அன்று கூறினான். அடுத்தடுத்த நாட்களில் அவனை சந்திக்கும் போது அவன் எதிர்வினை எப்படி இருக்கும்? அதை நினைக்கும் போதே மனதில் பயம் தலை தூக்குகிறது. ஆனாலும் அதிலும் ஒரு ஆனந்தத்தையும் சுகத்தையும் அவள் மனம் உணர்ந்தது. அந்த பசுமையான கல்லூரி நாட்கள் அவள் மனத்திரையில் வந்து நிற்க, அதை ரசித்தபடியே விழிமூடி நிற்கும் போது மழை மெல்ல பெய்ய ஆரம்பித்தது. தாவணியை இழுத்து போர்த்தி கொண்டவள் வீட்டிற்குள் செல்லலாம் என்று திரும்பும் போது அதோ அவள் எதிரில் நிற்கிறான் பிறைசூடன். அவனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்த வைரா தான் காண்பது கனவு என்று கூட நினைத்தாள். பகுதி 12 நிறைவடைந்தது. பகுதி 13 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.